வெல்கம் கைஸ், இது உங்கள் ஆர்கேஎம் ஸ்டுடியோஸ் டிஎக்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, பொதுவாகவே டாக்ஸ் அப்படிங்கிறதுல பல்வேறு வகைகள் இருக்குது. எத்தனையோ ப்ரீட் இருக்குது டாகில். நாய்களில் பல வகைகள் இருந்தாலுமே எல்லா வகை நாய்களுமே வீட்டு விலங்காக தான் இருக்குது. எல்லா வகை நாய்களுமே வீட்டில் வளர்க்குற மாதிரி ஒரு சேஃப்டியான விலங்குகளாக தான் இருக்குது. ஆனால் ஊல்ஃப் அப்படிங்கிற அந்த காட்டு விலங்கு இருக்குது, நம்ம ஓநாய். அந்த ஓநாயும் டாகில் ஒரு வகை தான். ஆனால் ஓநாய் மட்டும் எதுக்கு காட்டு விலங்காக இருக்குது, ஓநாயை மட்டும் ஏன் வீட்டு வளர்க்குறது இல்லை, இதுக்கு உண்மையான ஸ்பெசிஃபிக் ரீசன் எதாவது இருக்குதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகை நாய்கள் இருக்குது. நாய்கள்லேயே நிறைய ப்ரீட்ஸ் இருக்குது. ஆனால் எல்லா ப்ரீடுக்குமே ஏதாவது ஒரு குணாதிசயம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த உருவ வடிவத்தில் எல்லாத்தையுமே கொஞ்சம் வித்தியாசங்கள் இருந்தால் கூட நடந்துக்கிற விதம், ஹார்ஷாக நடந்துக்கிறது, சாஃப்டாக நடந்துக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு ப்ரீட்ஸுக்கு பல்வேறு குணாதிசயங்களில் வித்தியாசம் இருந்தால் கூட நாய்களுக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்கும் தெரியுமா, அந்த குணாதிசயங்கள் எல்லா ப்ரீட்ஸுக்கும் சேமாக தான் இருக்கும். அந்த நாய்களுடைய ப்ரீடை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் அதோட குணாதிசயங்களை மாறினா கூட சில இடங்களில் அந்த நாய் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரே மாதிரி தான் சிமிலராக தான் இருக்கும். இப்போ என்ன கதை அப்படின்னா, டாக் அண்ட் வூல்ஃப். இப்போ வூல்ஃபை பார்த்தீங்கன்னா நிறைய வகை நாய்கள் சொன்னோம் நம்ம. எக்ஸாம்பிளுக்கு லேப்ரடார், ஜெர்மன் ஷெஃபர்ட், பிட்புல், அதே மாதிரி ரோட் வீலர், இந்த மாதிரியான பல நாய் வகைகள் இருக்குது. இந்த மாதிரியான நாய் வகைகளில் உல்ஃபும் ஒரு வகையான நாய் தான். நீங்கள் உல்ஃபை பொறுத்த வரைக்கும் அது காட்டில் வசிக்குது அப்படின்னு பல காரணங்களை சொன்னால் கூட அதனுடைய பாடி ஸ்ட்ரக்சர், குணாதிசயம், அது நடந்துக்கிற விதம், அதோடைய ஃபேஸு எல்லாமே நாய் மாதிரி தான் இருக்கும். நாய்களில் ஒரு வகை தான் உல்ஃபும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனையோ வகை நாய்கள் இருக்குது. அது சாஃப்டான நாயோ இல்லை ரஃப்பான நாயோ, எல்லா வகை நாய்களையுமே நம்ம எத்தனை ப்ரீட் இருந்தாலுமே அத்தனை ப்ரீடையுமே வீட்டில் வளர்க்குறோம். ஆனால் அத்தனை ப்ரீட்ஸ்லையுமே ஒரு வகை ப்ரீடு தான் இந்த உல்ஃபும். இந்த உல்ஃபை மட்டும் ஏன் நம்ம வீட்டில் வளர்க்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற கேள்வி பல பேர் மத்தியில் இருக்குது. அப்படி இருக்கும்போது மற்ற நாய்கள் மாதிரி உல்ஃப்ஸையும் வீட்டை வளர்க்கலாமே, அதுக்கு கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுக்கலாமே அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கலாம். இன்னொரு தரப்பினர் என்ன சொல்வீங்க அப்படின்னா, எப்பா டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது உல்ஃப்லாம் ரொம்ப பவர் அதிகம், பைட்டிங் ஸ்கில்ஸ், தாக்குற விதம் எல்லாமே அதிகம். உல்ஃப் நினச்சா ஒரு மனுஷனே கொன்றும், ஆனால் டாக் நினச்சா ஒரு மனுஷனை கொல்லாது, மனுஷங்க தப்பிச்சிருவாங்க. உல்ஃபு தான் ரொம்ப பவர் அதிகம் டாகை கம்பேர் பண்ணும்போது, அதனால அது காட்டு விலங்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அது தப்பு. ஏன்னா உல்ஃபை பொறுத்த வரைக்கும் அது சாதாரண நாய் வகை தான். ஒரு மனுஷன் தனியாக ஒரு உல்ஃபுக்கிட்ட மாட்டிக்கிட்டா எப்படியா கஷ்டப்பட தப்பிச்சிடலாம். அது நீங்கள் கதைகளை படிக்கிற மாதிரி, கார்ட்டூன்ஸை பார்க்குற மாதிரி, நிறைய படங்களை பார்க்குற மாதிரி ரொம்ப பில்டப் பண்ணியிருப்பாங்க உல்ஃபுக்கு. அந்தளவுக்கு சிங்கம் புலி அளவுக்கு ரொம்ப பயங்கரமான மிருகம்லாம் உல்ஃபு கிடையாது. இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், நாய் வகைகள்லேயே ரொம்ப முரட்டுத்தனமான ரொம்ப ரஃப்பான நாய் வகைகள் இருக்கும் தெரியுமா. எக்ஸாம்பிளுக்கு ரோட் வீலர், பிட்புல், ஜெர்மன் ஷெஃபர்ட், இந்த மாதிரி நாய் வகைகள் இருக்குது தெரியுமா. இந்த மாதிரி நாய் வகைகளுக்கும் உல்ஃபுக்கும் போட்டி வச்சா கூட அந்த நாய் வகைகள் ஜெயிச்சிடும். குறிப்பாக பிட்புல்லுக்கும் உல்ஃபுக்கும் மேட்ச் வச்சா சப்போஸ் உல்ஃப் ஜெயிக்கலாம், உல்ஃபு தோக்கிறதுக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு நாய்களோட அந்த சண்டை போடும்போது கூட உல்ஃபுக்கு ஈக்குவல் ஸ்பேஸ் தான் இருக்கும், ஈக்குவலாக தான் சண்டை போடும். உல்ஃப் ஒன்றும் டாக் அந்தளவுக்கு ஈஸியாக பீட் பண்ணாது. உல்ஃபும் டாக்ஸை கஷ்டப்பட்டு தான் பீட் பண்ணணும். இப்போது இந்த மாதிரி இத்தனை வகைகளில் உல்ஃபுக்கும் டாகுக்கும் எக்கச்சக்க சிமிலாரிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா உல்ஃபும் டாக் மாதிரி ஒரு வகை தான். உல்ஃபுக்கும் டாகுக்கும் ஈக்குவலாக தான் அந்த பவர்ஸு, அந்த எபிலிட்டிஸ், அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கும். ஆனால் மற்ற டாக்ஸ் என்னதான் ரொம்ப டஃப்பாக உல்ஃபையே தோக்கடிக்கிற மாதிரியான பிரீட்ஸ் எல்லாம் வீட்டில் வளர்த்தா கூட ஏன் உல்ஃபை வீட்டில் வளர்க்குறது இல்லை, ஏன் ஓநாய்களை வீட்டில் வளர்க்க கவர்மெண்ட்டு பெர்மிஷன் கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு முக்கியமான 2 காரணங்கள் இருக்குது. அந்த முதல் காரணமே உல்ஃபை காட்டு விலங்காக்கிருச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா காட்டு விலங்குகளுக்கு ஒரு முக்கியமான குணாதிசயம் உண்டு. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்காது. அதாவது நீங்கள் என்ன தான் அதை கேர் எடுத்து பார்த்துக்கிட்டு ரொம்ப கேர் எடுத்து ரொம்ப பாசமாக அந்த விலங்கை வளர்த்தா கூட அது ஒரு முரட்டுத்தனமாக விலங்கு. எக்ஸாம்பிளுக்கு புலி, சிங்கம் வச்சுக்கோமே. புலி, சிங்கங்களை நீங்கள் தான் வீட்டில் ரொம்ப கேர் எடுத்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டா கூட அதுக்கு ஒரு நேரத்தில் பசி வந்துருச்சு அப்படின்னா வளர்த்த ஓனர் இவர் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாரு, இவர்கிட்ட தான் நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிற அந்த பாசம்லாம் இல்லாமல் அந்த பசி தாங்க முடியாமல் உங்களையே கொலை பண்ணி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்கிறது தான் காட்டு விலங்குகள். அதனால தான் அந்த மாதிரி மிருகங்கள்லாம் வீட்டில் வளர்க்க தகுதி இல்லாத காட்டு விலங்குகள். அதை மாதிரி மைண்ட் செட்டில் உள்ளதான், அதை மாதிரி மென்டாலிட்டி தான் உல்ஃபுக்கு உண்டு. நீங்கள் டாக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரஃப்பான, ரொம்ப டஃப்பான, ரொம்ப பயங்கரமான கொடூரமான ப்ரீட்ஸாக இருந்தால் கூட, பிட்புல் மாதிரியான ரொம்ப டேஞ்சர் ப்ரீட்ஸாக இருந்தால் கூட தான் வளர்த்த ஓனர் யார் அப்படிங்கிற அந்த அறிவு அதுக்கு இருக்குது. அது நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நாய்களுக்கு டீச் பண்ணி சொல்லி கொடுத்து வளர்த்தீங்க அப்படின்னா
நீங்கள் சொன்ன மாதிரி மட்டும்தான் கேட்கும், மீறவே மீறாது. அது பயங்கரமான கொடூரமான டாக் ப்ரீட்ஸாக இருந்தாலும் சரி, சாஃப்டான டாக் ப்ரீட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா ப்ரீட்ஸுமே ஓனர் சொன்னபடி தான் கேட்கும். குறிப்பாக அந்த ஓனர் அந்த ப்ரீடை என்னதான் அடித்தா கூட தனக்கு சோறு போட்டு வளர்த்தார் அப்படிங்கிற அந்த ஒரு பாசத்தினால என்னதான் அடித்தாலுமே திரும்ப திரும்ப உங்களை சுற்றி வரும். அந்த அளவுக்கு நன்றி கடன், நன்றி விசுவாசம் அப்படிங்கிறது நாய்களுக்கு அதிகம் மனுஷனை கம்பேர் பண்ணும்போது. என்னதான் பல இடங்கள்ல நாய்களோட உல்ஃபுக்கு குணாதிசயங்கள் ஒத்து போனாலுமே இந்த நன்றி விசுவாசம் அப்படிங்கிற இடத்துல உல்ஃபுக்கு சுத்தமா அந்த குணாதிசயமே கிடையாது. நன்றி விசுவாசம் அப்படிங்கிறது உல்ஃபுக்கு இருக்காது. உல்ஃபை பொறுத்த வரைக்கும் நீங்க கமெண்ட் பண்ணி ரொம்ப சொல்லி கொடுத்து டீச் பண்ணி வளர்த்துந்தா கூட நீங்க சொன்னபடி கேட்காது. சில இடங்கள்ல ரொம்ப ட்ரெயின் பண்ணா கேட்கும். ஆனா நிறைய இடத்துல அந்த உல்ஃபுடைய அந்த நேச்சுரல் அந்த பிறவி குணத்தை மாற்ற முடியாது. உங்களே கடிக்க வந்துடும். நீங்க என்னதான் அது சின்ன வயசுலேருந்து ரொம்ப கேர் பண்ணி வளர்த்துருந்தா கூட மற்ற காட்டு விலங்குகள் மாதிரி ஓநாய்களும் அதோடைய குணாதிசயத்தை அதோட தேவைக்கேற்ப மாற்றிக்கும். வீட்டில் வளர்க்குறதுக்கு ரொம்ப ஆபத்தான மிருகங்கள் தான் இந்த ஓநாய்கள். அதனால தான் இந்த மாதிரியான நேரங்களில் சிங்கம், புலி, சிறுத்தை அந்த மாதிரியான காட்டு விலங்குகளோட ஓநாயை கம்பேர் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி சில காரணங்களால தான் இப்போ வரைக்கும் ஓநாயை யாரும் வீட்டில் வளர்க்குறது இல்லை. அண்ட் இதெல்லாம் தாண்டி இன்னொரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓநாய்களுக்கும் நாய்களுக்கும். நாய் என்ன ப்ரீடாக இருந்தாலுமே அதோட வளர்கிற விதம், அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வித்தியாசம் இருக்கும். நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆடு கூட்டம் கூட்டமாக வளரும், மாடு கூட்டம் கூட்டமாக வளர்க்கலாம். அது மாதிரி நீங்கள் கோழி குஞ்சு எதாக இருந்தாலுமே கூட்டம் கூட்டமாக வளர்க்கலாம். அதுக்கு தனியாக பண்ணைகள்லாம் உண்டு. ஆடுகள், கோழிகள், பூனைகள், மாடுகள் இந்த மாதிரியான வீட்டு விலங்குகள் எல்லாம் மனிதர்கள் அவங்களுடைய வித்தியாசமான தேவைகளுக்காக கூட்டமாக வளர்க்குற பழக்கங்கள் உண்டு. அதுக்கு பண்ணைகள் அதெல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் நாய் என்னதான் வீட்டு விலங்காக இருந்தால் கூட நீங்கள் நாயை கூட்டமாக பார்க்க முடியாது. 100 ஆடுகள் சேர்ந்து கூட ரொம்ப ஒற்றுமையாக இருக்கும். ஆனால் நாய்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாய் 5 நாய் சேர்ந்துச்சுன்னா அதுங்களுக்குள்ள சண்டை வந்துடும். நாய்களை ஒரு 10, 15, ஒரு 100 நாய்களை சொல்லி ஒற்றுமையாக வளர்க்க முடியாது. அதுங்களுக்குள்ள ரொம்ப சண்டை வந்துடும். குறிப்பாக ஒற்றுமையாக ஒரே இடத்துல வளர்கிறதுக்கு தகுதி இல்லாத மிருகங்கள் தான் நாய்கள். நாய்களுக்குள்ள ஈகோ பிரச்சனைகள் இருக்கும். அதனால நாய்கள் எப்போவுமே ஒற்றுமையாக வளராது, ஒரே இடத்துல வளராது. ஆனால் உல்ஃப் அப்படி இல்லை. உல்ஃபை பொறுத்த வரைக்கும் அதோட முக்கியமான ப்ளஸ்ஸே, அதோட முக்கியமான பலமே, அதாவது ஓநாய்கள் சிங்கம், புலி மாதிரியான அதோட வலிமையான மிருகங்களை தாண்டி அந்த காட்டில் சர்வே பண்ணுறதுக்கு, வாழ்கிறதுக்கு ஒரு முக்கியமான பலமாக இருக்கிறது அதோட ஒற்றுமை தான். நீங்கள் ஓநாய்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும், தனித்தனியாக இருக்காது. ஓநாய்கள் வேட்டையாடினா கூட கூட்டமாக போய் தான் வேட்டையாடுமே தவிர தனியாக போய் வேட்டையாடுது. ஏன்னா ஓநாய்களோட பலம் தெரியும் நமக்கு, கம்மியான பலம் தான். அதோட பலம் அதுக்கே தெரிஞ்சு தான் எந்த இடத்துக்குமே வேட்டைக்கு தனியாக போகாது, கூட்டமாக தான் போகுங்க. இந்த ஒற்றுமையினால தான் ஓநாய்கள் தங்களை விட பலமான காட்டு விலங்குகள்கிட்ட தங்களை பாதுகாத்துக்குதுங்க. நாய்கள் கிட்ட இல்லாத ஒரு முக்கியமான விஷயமே அந்த ஒற்றுமை தான். அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக ஓநாய்கள்கிட்ட முக்கியமான தேவையான இருக்கிற ஒரு முதன்மையான ஒரு குணமே இந்த ஒற்றுமை தான். என்னதான் உருவம், நடை, உடை, பாவனை, ஸ்ட்ரென்த்து எல்லாத்துலேயுமே ஓநாய்களும் நாய்களும் சேமாக இருந்தால் கூட இந்த மாதிரியான முக்கியமான குணாதிசயங்களால தான் ஓநாய்கள் இன்ன வரைக்கும் காட்டு விலங்குகளாக இருக்குது, நாய்கள் இன்னைய வரைக்கும் வீட்டு விலங்குகளாக இருக்குது. அதே மாதிரி வுல்ஃப் வர்சஸ் டாக், நீங்கள் ஸ்ட்ரென்த் வைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நாய் வகைகளை, சாதாரண ப்ரீட்ஸை ஈஸியாக, சாதாரணமான நாய் வகைகளை வுல்ஃப் ஈஸியாக பீட் பண்ணிடும். நாய் வகைகளே ரொம்ப முரட்டத்தனமான ரொம்ப ஹார்ஷான ப்ரீட் இருக்குது தெரியுமா, அந்த ப்ரீட்ஸு கூட வுல்ஃப் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். வுல்ஃபுக்கும் டாகுக்கும் 1-on-1 ஃபைட் வச்சு பார்த்தீங்கன்னா சில நாய் வகைகளை வுல்ஃப் ஈஸியாக ஜெயிச்சிடும், சில நாய் வகைகளை ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிக்கும். சில நாய் வகைகள் கூட வுல்ஃபு போட்டி போட்டு தோக்க கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் நான் வீடியோவில் சொன்ன இந்த மாதிரியான சில முக்கியமான காரணங்களால தான் என்னதான் உருவ ஒற்றுமை, சில குணாதிசயங்களும் ஒரே மாதிரி இருந்தால் கூட ஓநாய்களுக்கு வீட்டில் வளர்க்குறதுக்கு பெர்மிஷன் கிடைக்கல. என்னதான் ஒரே மாதிரி இருந்தால் கூட வுல்ஃப் தான், டாக்ஸ் தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், எங்கள் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் RKM Studios DX சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை. அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.